ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய 69வது பிறந்த நாள் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. 3 வெவ்வேறு விதங்களில் கொண்டாடப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதிமுக என்ற கட்சியை அந்த கட்சிக்கு உரிமை கொண்டாடி கொண்டு 3 வெவ்வேறு பிரிவினர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் என்று கொண்டாடியதை பார்க்க முடிந்தது. திருமதி சசிகலா அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு புறம், திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு புறம், தீபா அவர்களுடைய தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு புறம் என்று மும்முனையாக இந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்றதை பார்க்க முடிந்தது. டிசம்பர் மாதம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஜெயலலிதா அவர்களுடைய உண்மையான வாரிசு யார் என்பதற்கான கேள்வி இன்று எழுந்திருக்கிறதோ என்ற சந்தேகம் இன்று அவருடைய பிறந்தநாள் என்று எழும்புகிறது. அதை தாண்டி இந்த 3 பிரிவினரில் இரட்டை இலை சின்னம் என்பது தங்களுக்கு தான் என்று 3 பிரிவினருமே சொல்லி வருகிறார்கள். 2 இலைகளுக்கு 3 பேர் போட்டி போடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அதை தாண்டி தீபக்குடைய பேட்டி, ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகன் தீபக் அவருடைய பேட்டி நேற்று டிடிவி தினகரன் அவர்களை ஏற்க முடியாது. பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுக அந்த தலைமை அதிமுகவிற்கு மீண்டும் திரும்ப வேண்டும், அவர் துணை பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை தீபக் அவர்கள் தெரிவித்திருந்தார். அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? இன்று எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற ஒரு புதிய அமைப்பை துவங்கி இருக்கிறார் ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகளான தீபா அவர்கள். இந்த பேரவை இது ஒரு அரசியல் கட்சியா, வெறும் பேரவையா, அரசியல் ரீதியாக எப்படி இயங்க போகிறார்கள், தேர்தலில் போட்டியிட போகிறார்களா, இப்படி பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த பேரவை தமிழக அரசியல் சூழலை நிச்சயமாக ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா, தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற பல்வேறு கேள்விகள், தீபா அவர்களுடைய ஃபேக்டர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகிறது, இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது நேர்களே. இன்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் அன்று இந்த தலைப்பில் தான் நாம் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதிமுக நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடியவர்கள் திரு பம்மல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைகிறார். இன்று உதயமாகி இருக்கக்கூடிய தீபா பேரவையினுடைய பேச்சாளராக இருக்கக்கூடியவர். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல அதிமுகவுடைய வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைகிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல வேலூரிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செங்குட்டுவன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவர் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தரப்பிலிருந்து உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் இந்த 2 பார்வையாளர்கள் கிட்ட இருந்து நிகழ்ச்சியை துவங்கலாம்னு நினைக்கிறேன். அரசியல் கட்சி சாராத டாக்டர் சுமந்த் கிட்ட இருந்தும் பிரியன் அவர்கள் கிட்ட இருந்தும் 3ஆ பிரிஞ்சிருக்காங்க, யாருக்கான லெகசி, அடுத்து என்ன நடக்க போகுது, எல்லா விஷயங்களுக்கும் போறதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய 69th பர்த்டே அப்படின்றத பார்க்கும்போது அவர்களுடைய லெகசியை வச்சே துவங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுடைய மறைவிற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தமிழகத்துல ஒரு இறுக்கமான சூழல், ஒரு சோகமான சூழல், மக்கள் ஒரு பெரிய அனுதாபமா பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. ஒரு அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தது. அந்த வெற்றிடம் இன்னைக்கு எப்படி டெவலப் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த வெற்றிடத்துக்கான ஒரு சொல்யூஷன் கண்ணில் தெரியற மாதிரி இருக்கிறதா, இல்ல இப்படி 3ஆக இருக்கும் அப்படின்ற நிலையை நாமளே டிசம்பர்ல இமேஜின் பண்ணிருப்போமா? இல்ல, வெற்றிடம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றிடம். அது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. ஆனால் அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு சக்தி உருவாயிருக்கா அப்படின்னா இது வரைக்கும் இல்லை. இதில் என்ன பெரிய சிக்கல் அப்படின்னாக்க, எல்லாருமே இப்போ நீங்கள் இந்த 3 பிரிவாக பிரிந்திருக்கும் அதிமுகவில் அரசியல் ரீதியாக அனுபவம் பெற்ற ஒரு நபர் என்று பார்த்தால் ஓபிஎஸ் ஒருத்தர் தான் இருக்கிறார். அந்த அஃப்கோர்ஸ் இங்கே மற்ற தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. பட் அவங்க தங்களை முன்னிறுத்தி அவங்க அரசியல் செய்யலை. திருமதி சசிகலா அவர்களை முன்னிறுத்தி தான் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த லெஜிட்டிமசி அப்படிங்கிற கிளைம் பண்ணுறது ஒரு அமைப்புக்கு இந்த 3ஆக பிளவுபடும் என்று யாருமே எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்த பேரவையினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இப்போ ஆர்கே நகரில் போட்டியிடுறாங்கிறாங்க. ஆர்கே நகர்ல எந்த கட்சி சார்பாக, எந்த சிம்பல் சார்பாக, இல்ல டீடைல்ஸ் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 3ங்கிறதே இட்ஸ் a question mark. 2ங்கிறது இட்ஸ் வெரி கிளியர். ஓபிஎஸ் பிரிவு இருக்கிறது, திரு சசிகலா பிரிவு இருக்கிறது. இந்த 3வது பிரிவு, இது 3rd ஆங்கிள் இருக்கா? தீபா அவர்களுடைய ரெலவன்ஸ் திருமதி சசிகலாவை எதிர்த்தவர்களுக்கு வேறு யாருமே நிக்கல அதிமுகங்கிற வரைக்கும் தான் அவங்க ரெலவன்ஸ். திரு ஓபிஎஸ் வெளியே வந்த பிறகு அதிமுகலே இவ்வளவு ஆண்டு இருந்தவர்,
செல்வி ஜெயலலிதாவால் 2 முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர். அவர் வந்த பிறகு இந்த ரெலவன்ஸ் வந்து தொடருமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அதனாலதான் வந்து அவங்க வந்து திரு ஓபிஎஸ் ஆதரிக்கிறேன்னு சொல்லும் போது லாஜிக்கல் ஸ்டெப். இப்போ திடீர்னு வந்து நான் பேரவை வந்து தொடங்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி நீங்க பாத்தீங்க, திரு ஓபிஎஸ் உடைய ஆதரவை நீங்க ஆர்கே நகர்ல போட்டியிடும் போது கேட்பீங்களா? அதை பத்தி இப்ப சொல்ல முடியாது. அப்ப தனித்து போட்டிட்டா என்ன வரும்? ஆஃப் கோர்ஸ் நம்ம அதுக்குள்ள போவோம், நம்ம பல விஷயங்களுக்குள்ள போவோம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் கமெண்டோட ஒரு பாட்டம் லைனா டிசம்பர்ல அந்த ஏற்பட்ட அந்த வெற்றிடம் இப்ப இன்னுமே கூட பெருசா இருக்கு. அந்த வெற்றிடம் அந்த கன்ஃபியூஷன் இன்னொரு ஆங்கிள் நீங்க பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ட்விட்டர்ல முந்தா நாள் வந்து ஒரு போல் ஒன்னு போட்டிருந்தேன். அதாவது ஒரு புதிய சக்தி உருவாக வேண்டுமா அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு போல் போடும்போது கிட்டத்தட்ட 63% வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் வாக்களித்திருந்தாங்க. 63% சின்ன அமௌண்ட், சின்ன எண்ணிக்கை தான். ஆனாலும் ஒவ்வொரு ஐடியா கிடைக்குது. இதுல என்ன நம்ம பெருசா பார்க்க வேண்டியதுன்னா, அதிமுகல இவ்வளவு பிளவுகள் மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இல்லாத ஒரு தலைவர் இருக்கும்போது கூட அதிமுகவினுடைய ஆதரவு சரிந்தாலும் ப்ரொபோர்ஷனேட்டா நம்ம திமுகவினுடைய ஆதரவு பெரிய அளவுல கூடறதை நம்ம பார்க்க முடியல. மக்கள் வந்து லார்ஜர் பொலிட்டிக்கல் क्वेश्चंसக்கு மக்கள் வந்து அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருக்காங்கங்கிறது உண்மை. செல்வி ஜெயலலிதாவுடைய இடத்தை நிரப்புவதற்கு ஒரு தலைவர் விரைவாக கிடைப்பார் என்ற நம்பிக்கையும் இல்லை. ரைட். நான் திரு பிரியன் அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்பக்கூடிய விஷயம், ஜெயலலிதா அவர்களுடைய வெற்றிடம் நிரப்பப்படுமா, அதுக்கான வாய்ப்பு கண்ணில் தெரியுதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் ஒரு புறம் எழ, ஜெயலலிதா அவர்களுடைய லெகசியே இன்னைக்கு கேள்விக்குள்ளா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்ப விரும்புறேன். எதிர்கட்சி தலைவர் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையில குறிப்பிடும் போது, உச்சநீதிமன்றத்தால் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபருடைய பிறந்த நாள் அரசாங்கம் கொண்டாடுவதா, இவ்வளவு பெருசா கொண்டாடுவதா அப்படின்ற கேள்வியை அவர் எழுப்புறாரு. அப்படின்னும் போது ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த இமேஜ், அந்த லெகசி, அதுவே கேள்விக்குள்ளா இருக்கும். நிச்சயமா உங்க தலைப்பு எப்படி பாத்தீங்கன்னா நேற்று இன்று நாளையும் தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நேற்று நடந்த பிளவுகளில் பார்த்தீங்கன்னா 2ஆக தான் பிளந்தது. எம்ஜிஆர் வந்து பிளந்த போது திமுக எம்ஜிஆர், இது வந்து ஜானகி ஜெயலலிதா. ஸோ 2 இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மூன்றா நம்ம பார்க்குறோம். இந்த மூன்றா பார்க்கறதுல என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் யாருமே வந்து மக்களுடைய செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் யாருமே இதில் கிடையாது ஆக்சுவலாக வந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, வெற்றிடம்ன்றது இப்போ இந்த 3 பேருக்குள்ள நடக்கிற ஃபைட்டுன்றது வந்து கட்சி ஆர்கையிலன்றதுக்காக நடக்கிற ஒரு ஃபைட் தான். இதற்கும் மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுவரையும் இந்த 3 குரூப்புக்கும் மக்களுக்கும் நேரடியான யார் வலிமை பெற்றவர், கட்சி யார் கையில் இருக்குன்றதுல தான் இந்த 3 பேருக்குள்ள ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அதிகாரம் கையில் இருக்கிறதுனால எடப்பாடி கிட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கையில் இருக்கவங்க கிட்ட ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கையில் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் ஒரு பலமாக தெரிகிற ஒரு வாய்ப்பு நமக்கு தெரிகிறது. அடுத்தது ஒரு பை எலெக்ஷனில் யாராவது இவங்க 2-3 குரூப்பில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கையில் செல்வாக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த லீகசி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஜெயலலிதாவோட லீகசி வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இப்போ நிற்கிறது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ சொல்லலாம். இப்போ ஏடிஎம்கேல எல்லா குரூப்புமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷன் இருக்கு, கியூரேட்டிவ் பெட்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் வந்து லீகல் சர்க்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கும்னு சொல்ல முடியல நம்மளால. சோ வந்து இப்ப இருக்கிற நிலைமையில ஜெயலலிதாவோட லீகசி இட்செல்ஃப் இஸ் அண்டர் क्वेश्चन. நீங்க அப்புறம் சொல்லுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ யாரை வச்சு இப்போ எம்ஜிஆரை வச்சு ஜெயலலிதா குட் பில்டப் பார்ட்டி. ஸோ எம்ஜிஆரோட வழியில புரட்சி தலைவர் வழியில புரட்சி அவங்க வந்து பில்டப் பண்ண முடிஞ்சது பார்ட்டி அவங்களால. இப்போ இவங்களால ஜெயலலிதா வச்சு பார்ட்டியை பில்டப் பண்ண முடியுமா? அதுக்கு என்ன காரணம்னா, ஜெயலலிதா விட்ட லீகசியான சசிகலா ஒரு டெயின்டடா இருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில இருக்காங்க. நீங்க இவங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டார், அவர் அபேட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க இறந்ததுனால. ஆனாலும் அவரை குளோரிஃபை பண்றதுக்கான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இங்க இன்னும் இருக்கு. இப்ப சசிகலா வந்து ஜெயில இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்கள குளோரிஃபை பண்ற அவங்களுக்கான ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கிற அந்த இமேஜ்க்கே இப்போ ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. இமேஜே ஒரு கேள்விக்குறியில இருக்கு. அதை தூக்கி நிறுத்த முயற்சி இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 குரூப்பும் ஈடுபடுறாங்க. இந்த 3 குரூப்பும் அந்த தூக்கி நிறுத்த முயற்சியில ஈடுபடுவாங்க. அது ஈடுபடுறதுல வந்து எவ்வளவு தூரம் வெற்றி பெறாங்க அல்லது எப்படி வெற்றி பெறாங்க அது இல்லன்றது திமுகவோட பிரச்சாரத்தை பொறுத்து இருக்கு. ஃபண்டமெண்டலா ஒண்ணு மட்டும் என்னுடைய அபிப்பிராயம், மக்களும் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே வந்து அதிமுக ஆட்சியில ஊழலே இல்லை அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களா? திமுக ஆட்சியில ஊழல் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? ஆட்சியில் யார் தமிழ்நாட்டில் கடந்த 30-40 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்திருக்கிறாங்களோ ஊழல் இருந்திருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு உறுதியாக இருக்கிற ஒரு நம்பிக்கை.
மக்கள் வந்து இந்த தலைவர்கள் எல்லாம் ஊழலற்ற தலைவர்கள், ஒண்ணுமே ஒரு பைசா கூட அவங்க கண்ணால பார்க்காதவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புல மக்கள் வந்து அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது. செல்வி ஜெயலலிதா மீது மக்கள் வைத்திருந்த அந்த அன்பும் அந்த அவங்களுக்கு கொடுத்த ஆதரவும் ஊழலற்ற தலைவர் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஆதரவு அல்ல. அவங்க செஞ்ச மற்ற மக்கள் நல திட்டங்களை கொண்டு போனாங்க, சட்ட ஒழுங்கு ஓரளவுக்கு சீராக கொண்டு வந்தாங்க. பல்வேறு நடவடிக்கை அவங்களுடைய அரசினுடைய நடவடிக்கைகளுடைய அடிப்படையில் அதுல வந்து சில விஷயங்கள் நம்ம இண்டஸ்ட்ரியல் growth இன்னும் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் வந்து தனி விவாதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஊழல் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் செல்வி ஜெயலலிதாக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, இல்லாட்டி திமுக ஆதரவு கொடுக்குறாங்க? மக்கள் ஊழல் இருக்கிறது, ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது என்று தெரிந்துதான் இவ்விரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மக்கள் தொடர்ந்து வாக்களித்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த ஒரு கன்விக்ஷன் வந்துருச்சு. அதனாலதான் சொல்றேன், தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி பண்ணிட்டு இருக்காங்க. திமுக நடுவில் ஆரம்பிச்சாங்க, அப்புறம் நிறுத்திட்டாங்க, இப்ப திருப்பி இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. செல்வி ஜெயலலிதாவுடைய பேரை வந்து மக்களிடையே தூசித்து வாக்கு பெறுவோம் என்று நினைத்தார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய தவறு. இந்த இரண்டு கட்சிகளும் அதை வந்து தேர்தலில் அனுப்பி நான் சொல்ல வந்து ஒரே பாயிண்ட் தான். ஜெயலலிதாவோட லீகசியோட அந்த பாப்புலாரிட்டின்றது ஒரு கொஸ்டபிளா தான் இருக்குன்னு சொல்ல வந்தேனே தவிர இந்த ஊழல் விஷயத்தை பத்தி நான் பேசல. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு தான் வந்திருக்கு ஆக்சுவலா. சோ அத நம்ம கணக்குல எடுத்துக்கணும் ஆக்சுவலா. பட் பாப்புலாரிட்டி வந்து என்ன ஆகும், வேணாகுமா போகுமா, அவங்களோட பாப்புலாரிட்டியோ மக்களுக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய ஈடுபாடோ ஒட்டுமொத்தமா குறைஞ்சிருச்சு அப்படின்ற பார்வையில இப்ப சொல்ல முடியாது. அது ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டுக்கிறது உங்களுடைய பார்வையில. ஒரு கேள்விக்குறி அதுல இருக்கு. ஊழலை வைத்து மட்டுமே மக்கள் முடிவெடுப்பதில்லை அப்படிங்கிறதும் டாக்டர் சுமந்தோட பார்வை இங்கே வைக்கப்படுகிறது. நான் அடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செங்குட்டுவன் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தரப்பிலிருந்து அவரிடம் கேட்க விரும்பக்கூடிய கேள்வி இதே கேள்விதான் நான் மற்ற தரப்பினர்கிட்டையும் கேட்க விரும்புறேன். நான் 3 பேருக்குமான கேள்வியா கூட இதை எடுத்துக்கலாம். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உண்மையான வாரிசு நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு இன்னைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வெளிப்படையா அவருடைய பிரஸ் மீட்ல பகிரங்கமா அறிவிக்கிறார். நீங்கள் தான் அதிமுக, நீங்கள் தான் ஜெயலலிதா அவர்களுடைய வாரிசு என்பதை எதை வச்சு சொல்றீங்க? அரசியல் வாரிசு அப்படின்னு பார்த்தா திரு ஓபிஎஸ் அவர்கள் தான் அம்மாவுடைய முழுமையான அரசியல் வாரிசு. பிகாஸ் ட்வைஸ் ஏர்லியர் he was selected by அம்மா and appointed by அம்மா as her successor in office. ஸோ அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர். பிகாஸ் he is experienced, he was a chief minister, he was so ably handling that portfolio. அவரு தான் வந்து அதுக்கு இருக்கக்கூடிய தகுதி பெற்றவர். ஒன்று. ரெண்டாவது, லெகசி ஆஃப் அம்மா. நீங்கள் அந்த கேள்வி என்னை கேட்கவே இல்லை. வாட் இஸ் அ லெகசி ஆஃப் அம்மா? அம்மாவுடைய லெகசி வந்து அவர் சுமன் சொன்னது போல there are two things. One is law and order. Second is she fought to her last breath for the rights of the Tamil people. இன்னைக்கு அவங்களுடைய ரெலவென்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னன்னு கேட்டால், ஒரு ஸ்டேட்டுடைய பவர்க்காக, ஒரு ஸ்டேட்டுடைய ரைட்ஸ்க்காக இறுதி வரை தன்னலமின்றி போராடிய தலைவி வந்து புரட்சி தலைவி அம்மா. திஸ் இஸ் ஹர் லெகசி. ஷீ ஹாஸ் bequeathed so many welfare programs intending to uplift the lot of the people in Tamil. அவங்களெல்லாம் அவங்களுடைய வாழ்வு சிறக்கணும் என்பதற்காக பலவித நலத்திட்டங்களை எல்லாம் செய்து வழங்கி இருக்கின்றார்கள். நீங்க கேட்கலாம், ஏன் இது மாதிரி அவங்க பண்ணாங்க, இது வந்து இஸ் இட் அ குட் ஸ்ட்ராட்டஜி? இவர் மிஸ்டர் சுமன் சொன்னார், பாசிபிள் கான்சிக்வன்ஸ் மே ஹவ் பீன் தட் மெனி இண்டஸ்ட்ரீஸ் டிட் நாட் டெவலப். அது வந்து கரெக்ட் கிடையாது. ஏன்னா எக்கனாமிக் டைம்ஸ் ஆல்ரெடி அப்சர்வ்ட் தட் டெஸ்பைட் உங்களோட பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அவங்களோட லெகசில அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அடுத்த கட்ட விவாதங்களுக்கு போக முடியாது. நான் அதனாலதான் 3 கட்சிகள் கிட்டயுமே அதை தவிர்த்துட்டு நான் பார்வையாளர்கள் கிட்ட மட்டும் அந்த கமெண்ட்ஸ் எடுக்க போனேன். அவர்களுடைய அரசியல் வாரிசு யார் அப்படிங்கறத நோக்கி அடுத்த கட்ட விவாதங்களுக்கு போலாம்னு நினைக்கிறேன். நீங்க அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட முதலமைச்சராக திரு பன்னீர்செல்வம் இருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுடைய பிரதான ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா நான் எடுத்துக்கிறேன். நான் இந்த ஆர்குமெண்ட்டை மற்ற இரு தரப்பினர்கிட்டையும் கொண்டு போக விரும்புறேன். திரு காசிநாத் பாரதி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், அவர் செங்குட்டுவன் அவர்கள் சொல்வது போல 2 முறை, இன்ஃபேக்ட் 3வது முறை அவங்க மருத்துவமனையில் இருந்த போதும் கூட அவங்களோட போர்ட்போலியோ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது போது ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட தலைவர் பன்னீர்செல்வம் அப்படிங்கிற லெகசியை அவங்க கிளைம் பண்றாங்க.
தற்போது நீங்க ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய சசிகலா அவர்களோ, துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களோ, இவங்க யாரையுமே ஜெயலலிதா அவர்கள் நேரடியாக அரசியல்ல வந்து கை காட்டினாங்க, அடுத்த தலைவர்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை. அந்த ஆளுமையின் இழப்புக்கு பிறகு இன்றைக்கு அரசியலிலே ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, அடிமட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய இழப்பு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதாவது ஒரு தலைமை வந்து மற்றொரு தலைமையை கைகாட்டி விட்டு செல்கிறது என்று சொன்னால் அப்படி ஒரு நிகழ்வு வரலாற்றில் நடைபெற்றது கிடையாது. அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்தபோது தம்பி வா தலைமை ஏற்கவா என்று அவர் நாவலர் நெடுஞ்செழியனை இட்டுச் சென்றார். ஆனால் நாவலர் நெடுஞ்செழியனால் அந்த இடத்தை நிரப்ப முடியவில்லை. அன்றைக்கு கருணாநிதி அவர்கள் அந்த இடத்தை நிரப்பினார். அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரே வந்து நேரடியாக புரட்சித் தலைவி அம்மாவை முன்னிறுத்தி விட்டு சென்றாரா என்றால் இல்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த இடத்தை நிரப்பினார்கள். அதே போல இன்றைக்கு ஏற்படுகின்ற இந்த வெற்றிடத்தை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரால் தலைமை தாங்க முடியும் என்பதை, அந்த வெற்றிடத்தை யாரால் இட்டு நிரப்ப முடியும் என்பதுதான் ஜனநாயகம். இதுல வந்து வாரிசு அடிப்படையில இதுல வாரிசு அடிப்படையில கருணாநிதி அவர்கள் அண்ணா அவர்களுக்கு பிறகு தலைமையேற்ற போதோ, ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தலைமையேற்ற போதோ நேரடி அரசியல்ல அவங்க இருந்தாங்க. அமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அமைச்சரா இருந்தாரு, ஜெயலலிதா அவர்கள் கட்சியில பெரிய பொறுப்புல இருந்தாங்க, எம்பி ஆக்கப்பட்டிருந்தாங்க, பல பொறுப்புகள்ல வந்து அவங்க இருந்தாங்க. திரு எம்ஜிஆர் அவர்களாலேயே நேரடி அரசியலுக்கு உள்ள கொண்டு வரப்பட்டவங்க. நேரடி அரசியலுக்குள்ள சசிகலா அவர்களுடைய மறையும் தருவாய் வரை இன்ஃபேக்ட் சசிகலா அவர்கள் தவிர மற்றவர்களை அவங்க கட்சியில கூட இல்ல. அப்படி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஓபிஎஸ்ஐ நியமிக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தால் அவரை பொதுச் செயலாளராக நியமித்திருப்பார்கள். அந்த இடத்துல வந்து பொதுச் செயலாளராக அவரை நியமிக்க விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தை பதிய வைக்க விரும்புறேன். அடுத்தது பொதுச் செயலாளர் இல்ல, இப்ப நீங்க சொல்றீங்க நீங்க சொன்ன கருத்துக்கு தான் வர்றேன். மூன்றாவது முறையாக முதலமைச்சராக அறிவித்தார்கள் சொல்றீங்கல்ல, அப்ப கூட அவங்களால ஐடென்டிஃபை பண்ணிருக்க முடியும். முடியலங்கிற பொசிஷன்ல தான் அவங்க வந்து மாத்தி விட்டாங்க. அவங்க இருக்கக்கூடிய பொறுப்பையே அடுத்த வாதத்துக்கு வர்றேன். அப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக ஓபிஎஸ் அவர்கள் தெரிந்தார்கள் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சிக்கு நீங்களே தலைமை தாங்குங்கள் என்று ஒருத்தரை கைகாட்டுகிறது என்று சொன்னாலே அதுல நீங்க புரிஞ்சுக்கணும், அதுல உள்குத்து இல்ல இல்ல. மற்ற கட்சி திமுக எதற்காக நீங்க உங்கள் தலைமையிலான, அதாவது துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, உங்கள் தலைமையிலான ஓபிஎஸ் பார்த்து சட்டமன்றத்தில் சொல்றாரு, உங்கள் தலைமையிலான அரசை நாங்கள் ஆதரிக்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்க தயாராக இருக்கிறது என்று. இதுல என்ன எதிரி கட்சி இல்ல, எதிர்கட்சி. சரி, அப்படி ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது என்று சொன்னால் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நாங்கள் அப்சல்யூட் மெஜாரிட்டியில, நாங்கள் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து இருக்கிறோம், எந்த ஒரு எதிர்கட்சியினுடைய தயவும் எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களை சிறைக்கு அனுப்பிய இல்ல சொல்லிடுறேன், என்னுடைய கருத்தை பதிய வச்சறேன். இல்ல எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களை சிறைக்கு அனுப்பிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவு எங்களுக்கு தேவை இல்ல, அந்த ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை என்று தெரிவித்திருக்க வேண்டும். அப்பனா இல்ல இல்ல இட் ப்ரூவ் தட் இல்ல இல்ல இட் ப்ரூவ் நான் சொல்லிறேன். என்னுடைய கேள்வி, நீங்கள் பன்னீர்செல்வம் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள், ஓகே, அதுக்கு அவர் பதில் திரு செங்குட்டுவன் அவர்கள்ட்ட நான் பதில் கேட்கிறேன். ஆனா ஜெயலலிதா அவர்கள் நேரடி அரசியலுக்கு திருமதி சசிகலா அவர்களையோ டிடிவி தினகரன் அவர்களோ கடைசி காலம் வரை அனுமதிக்கவில்லையே. அந்த கருத்துக்கு பதில் கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கு துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர்கள் பெரியகுளம் தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். இந்த ஓ பன்னீர்செல்வம் பொருளாளராக இல்ல சொல்ற அந்த கருத்துக்கு தான் வரேன். பொருளாளராக இந்த ஓ பன்னீர்செல்வம் நியமிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவர் டிடிவி தினகரன் அவர்கள். இன்றைக்கு பாத்தீங்கன்னா எங்க மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர், கைத்தறித்துறை அமைச்சர் இருக்கிறார் OS மணியன் அவர்கள் ஏறக்குறைய 4 ஆண்டுகள் இவர்களைப் போலவே நீக்கி வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் புரட்சி தலைவி அம்மா கரெக்டா சொல்றேன், அவர்களாலே அமைச்சராக்கப்பட்டார்கள். அதனால வந்து இன்னும் கொஞ்சம் காலம் கடந்திருந்துச்சுன்னா நிச்சயமா இவங்களே ஆக்கியிருப்பாங்க. நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா? அதேதான் நான் கேட்கிறேன். கடைசி நாள் வரை இவரை பொதுச் செயலாளராக அம்மா நியமிக்கவில்லை. அப்ப she is not having confidence about the நீங்க சரி அதை விடுங்க. தீபாவுக்கு வர்றேன். தீபாவை கடைசி நாள் வரை ஏற்றுக்கொள்ளவில்லை அம்மா. நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? கடைசி நாள் வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல கடைசி நாள் வரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
இன்னொரு கருத்தை பதிய வைக்க சரியான கேள்வி கேட்டீங்க, அவர்ட்ட கேட்போம். இன்னும் ஒரே ஒரு கருத்தை பதிய வைக்கிறேன். ஏன்னா நீங்க அந்த கொஸ்டின் அங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நான் கேட்க முதல்ல அவர்ட்ட கேட்டேன், அப்புறம் உங்ககிட்ட கேட்டேன். இன்னும் அவர்ட்ட நான் கேட்கல. இப்ப இல்ல, பொதுவாக ஊடகங்களை இந்த குற்றச்சாட்டை சொல்றேன். அதாவது சின்னம்மாவையும் தினகரன் அவர்கள் மீதும் தொடுக்கப்படுகின்ற அதே குற்றச்சாட்டு தீபாவின் மீது இன்று வரை தொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. எந்த ஒரு ஊடகமும் தொடுக்கவில்லை. நீங்க மட்டும் இல்ல. இப்ப நான் கேட்கட்டுமா? கேளுங்க. தயவு செஞ்சு நான் திரு பமல் ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், திருமதி சசிகலா அவர்களுக்கும் திரு தினகரன் அவர்களுக்கும் என்னென்ன விமர்சனங்கள் பொருந்துகிறதோ அதே விமர்சனங்கள் தீபா அவர்களுக்கும் பொருந்தும்ங்கிறத அவர் பகிரங்கமா சொல்றாரு. ஜெயலலிதா அவர்களால் நேரடியாக அரசியலுக்கு தீபா அவர்கள் வருவார் என்று எங்குமே அடையாளம் காட்டப்படவில்லை. இன்ஃபேக்ட் கடைசி காலங்களில் அவங்க மீட் கூட பண்ண முடியாது அப்படிங்கிற நிலையில தான் இருந்தாங்க. அப்படின்னும் போது ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் வாரிசு என்ற கிளைமை தீபா அவர்கள் எப்படி செய்ய முடியும்? முதல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டுள்ள வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல் பதிவு. இரண்டாவது, மக்கள் தலைவி தீபா அவர்கள் நான் அரசியலுக்கு வரேன் அவங்க சொல்லவே இல்லை. நாங்கள் டிசம்பர் அரசியல் பயணத்தை இன்று தொடங்கியுள்ளேன், இப்பதான் தொடங்குறாங்க அப்படின்னு தான் சொல்றோம். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கோ 9ஆம் தேதி நாங்கள் அவங்களை சந்திக்கிறோம். சந்திச்சு அவங்கள நாங்கள் கூப்பிட்றோம், நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்றோம். அவங்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. டிசம்பர் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு தினசரி அவர் வசிக்கக்கூடிய அந்த சிவஞானம் சாலை தீநகரில் தொண்டர்கள் டெய்லி வர ஆரம்பிக்கிறாங்க. வந்து அரசியலில் ஈடுபடணுன்ற கோரிக்கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. திரு காசிநாத பாரதி அவர்கள் சொன்னார் இல்லையா, அதிமுகன்னு சொல்லப்படக்கூடிய அந்த குழு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் கருத்தை வந்து நான் மறுக்கிறேன். மொத்தம் 500, காசிநாதன் பாரதி உட்பட 500 பேர் தான் அவங்களை ஆதரிக்கிறாங்க. இல்ல அது ஒரு 500 பேர் சொல்லி முடிச்சறேன். நான் சொல்லி முடிச்சறேன். 100 பேர் தான் ஆதரிக்கிறாங்கன்னு என்ன பேச மாட்டீங்களா? அதாவது எல்லாரும் என்ன பேச மாதிரி தவறான குற்றச்சாட்டை நீங்க வைக்கக்கூடாது. இல்ல நீங்க என்ன கேள்வி கேட்டா காசிநாத் பாரதி உங்க கேள்வி தான அவர்கிட்ட கேட்டாங்க. 500 பேர்னா நான் 100 பேர்னு பேசுவேன். அதாவது எண்ணிக்கைக்குள்ள போக வேண்டாம்னு சொல்றீங்க. இந்த எண்ணிக்கைக்குள்ள போக வேண்டாம்னு இந்த கட்சியினுடைய 90% அடிமட்ட தொண்டர்களும் உட்கிளை நிர்வாகிகளும் வட்டச் செயலாளர், நகர செயலாளர் உட்பட எல்லாருமே தீபா அவர்கள் தலைமை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க. அதிமுகவோட தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் அனைவரும் 1.5 கோடி தொண்டர்கள் 90% தொண்டர்கள், உட்கிளை நிர்வாகிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் 4 ஆண்டு காலம் இந்த ஆட்சி இருக்கிற ஒரே காரணத்தினால அந்த அணியில இருக்காங்க. எனக்கு ஒரு அடிப்படையான கேள்வி அதுல வருது. அதிமுகவுடைய தொண்டர்கள், அதிமுகல இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, இத்தனை பொருளாளர், பொதுச் செயலாளர், துணை கழக, வட்டம், மாவட்டம், இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க. இந்த தலைவர்கள் யாருமே வேண்டாம், கட்சியில உறுப்பினரா கூட எல்லாரும் தீபா அவர்கள் தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் கேக்குறாங்கன்னு சொல்லி முடிச்சேன் சார். நான் இந்த கட்சி கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத இந்த கட்சியினுடைய 1996 தோல்விக்கு காரணமான ஒரு சிறு குடும்பம், அந்த குடும்ப ஆதிக்கம் இந்த கட்சிக்கு அவப்பெயரை உண்டாக்கியது. அந்த குடும்ப ஆதிக்கத்தினுடைய அந்த ஒரு சிறு குடும்பத்து சேர்ந்த ஒருவர், ஒரு தனிநபர் இந்த கட்சி வாக்கு வங்கி இன்னும் சொல்ல போனால் 96 தோற்பதற்கு காரணமான ஒருத்தரை இவங்கெல்லாம் தூக்கி நிறுத்தும் போது இந்த அதிமுக தொண்டர்கள் 1.5 கோடி பேர்ல ஒருத்தர் கூட ஏத்துக்கல. நிதர்சனமான உண்மை. சரி, அது உங்களுடைய கருத்து. நான் என்ன கேக்குறேன்னா, அதுக்கான பதிலா அவர்கள் ஏன் தீபா அவர்களை தேர்ந்தெடுக்கணும்? கட்சிக்குள்ளேயே வேற தலைவர்கள் இல்லையா கேக்குறேன். இந்த கட்சிக்குள்ள யாருமே முன்னூறு OPS உட்பட யாருமே OPS அப்புறம் தான் வராரு. சொல்லி முடிச்சிடறேன் சார். 2 மாத காலம் கூடயே இருக்காரு, காலில் விழுறாரு. இல்ல, உங்களுடைய கூற்றுப்படி தீபா அவர்களும் இன்னைக்குதான் வந்திருக்காங்க. கண்டிப்பா. இவ்வளவு நாள் நீங்க கூப்பிட்டுட்டு மட்டும் தான் இருந்தீங்க. டிசம்பர் 9ஆம் தேதியில இருந்து தீபா அவர்கள் வீட்டு முன்னாடி நின்று அவங்களை கூப்பிட்டுட்டே இருந்தோம்னு சொல்றீங்க. நான் போய் கூப்பிட்டேன். அப்படி வேற எந்த தலைவரையும் நீங்க கூப்பிடலையே. கூப்பிட போகக்கூடிய அளவுக்கு அவங்க யாருமே இல்லை. எல்லாருமே அந்த மன்னார்குடி கும்பலுக்கு ஆதரவாக இருந்தார்களே தவிர இந்த கட்சியை என்னுடைய முதல் கேள்விக்கே திரும்ப வரேன். ஜெயலலிதா அவர்களால் ஏதாவது ஒரு இடத்தில் தீபா அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கை காட்டப்பட்டார்கள். எங்க கட்சியை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவர் கூட இன்னைக்கு இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு இந்த மன்னார்குடி ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு யாரும் முன் வரல. இப்போ திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்திருக்கிறார். இப்பதான் 2 மாத காலமா ஏன் வர்ற
அதனால அவர் ஏற்கனவே இல்ல அவர் முதலமைச்சர் பதவி வேணாம்னு சொல்லும்போது மட்டும் வராரே தவிர 2 மாத காலமா அவர் வரல. என்னுடைய பதில பதிய வச்சிரறேன். ரைட், ரொம்ப குயிக்கா நான் பிரேக் எடுக்க வேண்டியது. குயிக்கான நான் பதில் சொல்லி தானே அவர் குற்றச்சாட்டு சொல்றாரு, கும்பலுங்கறாரு, தவறான கருத்தை பதிவிக்கிறாரு. அதாவது புரட்சி தலைவி அம்மா பதில சொல்லிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் எந்த இடத்துலயும் ஒரு சந்திக்கப்படவில்லை, தீபா அவர்களை முன்னிறுத்தவில்லை, ஒரு வார்டு மெம்பர் கூட கொடுக்கல, அதை விட்டுருங்க. அடுத்ததாக நான் ஓபிஎஸ் இவரை சொல்றேன், டிடிவியை சொல்றேன். இல்ல 126 குடும்பத்துல இருக்கவங்க வார்டு மெம்பர் பதில சொல்றேன், அப்புறம் பேசுங்க நீங்க. அதாவது இன்றைக்கு சொல்கிறார்களே 1996 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வடக்கிலே சென்ற போது அன்னைக்கு முன்னாள் அமைச்சர்களாக இருந்த இந்திரகுமாரி, கூப்பா கிருஷ்ணன் உள்ளிட்ட டிஎம் செல்வகணபதி உள்ளிட்ட 7-8 அமைச்சர்கள் எல்லாருமே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது அலிகேஷன் சொல்லிவிட்டு வெளிநடப்பு செய்தார்கள், வெளில போயிட்டாங்க கட்சியை விட்டு. அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிணை எடுப்பதிலிருந்து, பிணைக்கு யார் அம்மாவுக்கு சீருட்டி கொடுத்தது தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு பேசுகிறார் அவருக்கு தெரியுமா? அனுராதா, டிடிவி தினகரனுடைய மனைவி, அவங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து பெயில் பாண்ட் இது பண்ணாங்க, எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அன்னைக்கு எல்லாருமே காட்டி கொடுத்துட்டு போன போது, அன்னைக்கு அப்ரூவரா மாறிடுங்கன்னு கருணாநிதி கவர்மெண்ட் வந்து நம்மள வந்து இன்சிஸ்ட் பண்ற போது, சின்னம்மா அவர்கள் கொஞ்சோண்டு பெண்டா இருந்தாங்கன்னா அவங்க தப்பிச்சிருக்க முடியும். ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிச்சயமாக சிறைக்கு அனுப்பப்பட்டிருப்பார், அந்த இயக்கம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கும். அன்றைக்கு சின்னம்மா அவர்களை ஊசிகளாலும் ஊக்குகளாலும் வைத்து குத்தினார்கள் தெரியுமா உங்களுக்கு? சிறைக்கு சென்ற போது இல்ல சிறையில இருந்து இதுக்கு வர்ற போது அப்ரூவரா மாறலன்னு சொல்லி அவங்களை அவ்வளவு கொடூரமாக நடத்தினார்கள். அதெல்லாம் வரலாறு தெரியாம அன்றைக்கு இந்த தீபா எங்க சென்றிருந்தார்? நான் கேட்கிறேன், இந்த தீபா இன்னைக்கு என்னுடைய அத்தை இன்னைக்கு என்னுடைய அத்தை கிளைம் பண்ற இவரு நான் திரு செங்குட்டுவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். அவர் நடுவுல குறுக்கிட விரும்பினார். திரு செங்குட்டுவன், உங்களுடைய பதில் நீங்கள் எதுவும் கொடுக்க விரும்பினார்? Yes, definitely. Madam, I disagree with those points of view. முதல்ல வந்து தவறு என்னன்னு கேட்டால், ஓபிஎஸ் வந்து மிரட்டப்பட்டார். 2 மாசமா அவர் ஒன்றும் சும்மா இல்லை. அவர் வந்து he was giving a good governance. He was himself taken by surprise. ஒரு நாள் இவரை திடீர்னு வீட்டுக்கு கூப்பிட்டு இவருடைய சட்டையை பிடித்து அடித்து உதைத்து நீ மிரட்டி இந்த லெட்டர்ல கையெழுத்து போட்டு மிரட்டி வாங்குறாங்க. மிரட்டி வாங்கிட்டு இவரை கொண்டு போய் அங்க வந்து இல்ல ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார், நான் குறுக்கிடல, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்றேன். திரு பன்னீர்செல்வம் அவர்களே நமக்கு அளித்த பேட்டியில நான் மிரட்டப்படவில்லை, நான் அழுத்தத்துல இருந்தேன் அவர் சொன்னாரு. ஆனா மிரட்டல்ங்கிற வார்த்தையை அவரே பயன்படுத்தி இல்ல நீங்க அந்த இதுல பாருங்க, நீங்க அவர் வந்து அம்மாவுடைய கிரேவ்ல கொடுத்த இதுல வாக்குமூலத்துல வற்புறுத்தப்பட்டேன்னு சொல்லி அப்படிங்கறத அவர் சொல்லல. கட்டாயம் இல்ல. He has categorically said I was compelled. I was due. அரசியல் ரீதியா ஒரு வார்த்தையை பஞ்ச் பண்ணனும்னு பார்க்கறாரு. அவர் அந்த மாதிரி ஒரு சரி அவர் சொல்லாட்டி போனால் நடந்த நிகழ்வுகள் அவரே தானே சொல்றாரு. சட்டையை பிடிச்சாங்க, அடிச்சாங்க, இதெல்லாம் அப்படி அவர் எங்கேயுமே பதிவு செய்யறதா இல்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்களை அவர் எங்கேயுமே பப்ளிக் ஃபோரம்ல பதிவு செய்யல. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். உங்களுடைய பதில்களை நீங்க ஃபினிஷ் பண்ணுங்க. எல்லாம் சும்மா சொல்றாரு, அத பதில சொல்லிறேன். He has been giving a good governance. Unnecessarily he was sacked by force. They sacked him from officiating as an efficient and simple chief minister who இன்னைக்கு தமிழகம் இருக்கின்ற நிலையில் இன்னைக்கு நாம் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பெரிய எழுச்சி தமிழகத்தில் இருக்கிறது. மக்கள் நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கிறது. இந்த வெற்றிடத்திற்கு பல சக்திகள் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரி காலகட்டத்தில் மாணவர்களும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் they have their own expectation. The kind of situation that is now in Tamil Nadu is something similar to that in the 60s when they wanted to reject Congress government. Right. So அது மாதிரியான ஒரு எழுச்சி நிலை நாம் காண்கிறோம். அந்த எழுச்சி நிலைக்கு நாம் ஒரு தகுதியான தலைவரை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டியது மக்கள் பிரதிநிதிகளாகிய நம்மளுடைய கடமை. அத போய் நம்ம கூவத்தூர் வேறு ரிசார்ட்ல போய் நம்ம பண்ண முடியாது. ஜெயலலிதா அவர்களுடைய 69வது பிறந்த நாளில் அவர் வளர்த்து அவர் ஓட்டு வாங்கிய சின்னமான இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. 3 வெவ்வேறு தரப்பினரும் நாங்கள் தான் இரட்டை இலையை மீட்க போகிறோம், நாங்கள் எங்கள் இரட்டை இலையை எங்களுடையது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது குறித்த அடுத்த கட்ட கேள்விகளுக்கு நாம் செல்வோம். நான் திரு பம்மல் ஸ்ரீனிவாசன் அவர்களிடத்தை கேட்க விரும்பக்கூடியது, இன்னைக்கு தீபா அவர்கள் ஒரு புதிய அமைப்பை தொடங்கியிருக்காங்க. எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இது ஒரு அரசியல் கட்சி இல்ல, இது வெறும் ஒரு அமைப்பு தான் அப்படிங்கறதையும் அவங்களே சொல்றாங்க.
ஒரு அரசியல் கட்சியே இல்லைன்னும் போது இரட்டை இலை சின்னத்தை நீங்க எப்படி மீட்க முடியும்? இல்லை, நாங்கள் தான் அதிமுக. எப்படின்னா அதிமுகவில் பல்வேறு அமைப்புகள் உண்டு. எம்ஜிஆர் மன்றம்னு ஒன்று உண்டு, ஜெயலலிதா பேரவை, இளைஞரணி, மாணவரணி, நிறைய அமைப்புகள் உண்டு. இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த கட்சியோட வளர்ச்சிக்காக பாடுபடும். இது வந்து ஒரு அரசியல் கட்சி கிடையாது. எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவைன்ற அமைப்பு இட் இஸ் ஒரு அமைப்பு தான். இந்த அமைப்பு வந்து இந்த கட்சிக்கு தேவையான, இந்த கட்சியில் உள்ள இந்த ஒரு குடும்பம் தவிர அனைத்து தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து மக்கள் தலைவர் ஜே தீபா அவர்கள் தலைமையிலே ஒரு வலுவான அமைப்பாக மாற்றுவதற்கு, ஒரு வலுவான அமைப்பா மாற்றி அதிமுக கைப்பற்ற போறீங்க. அதிமுகவே ஜே தீபா தான். இல்ல, நீங்க ஒரு பேரவை சார், நீங்க ஒரு அமைப்பு, நீங்க ஒரு கட்சியே இல்லையே. நீங்க மேடம் சொல்ல புரிஞ்சுங்க, அதிமுகன்றது நாங்க தான் அதிமுக. அப்ப நீங்க ஏன் தனியா பேரவைன்னு ஆரம்பிக்கணும்? நீங்க இப்ப வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த கட்சியுமே ஆரம்பிக்கல, நாங்க தான் அதிமுக அப்படின்றத அவர் சொல்றாரு. அப்ப நீங்க தனியா ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எப்படி அதிமுக ஆவீங்க? இப்போ சட்டமன்ற 1987 என்ன நிலைமை இருந்தது சொல்லுங்க. 1987 அனைத்து மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே திருமதி ஜானகி அணியில் இருந்தாங்க. அப்போ மாவட்ட செயலாளர் யாரும் கிடையாது புரட்சி தலைவி அம்மா கிட்ட. அப்பொழுது 87 அதிமுகவிலே ஒரு பிரிவா இருந்தாங்க. அதிமுகவிலே ஜெயஜான்னு பிரிஞ்சது. நான் என்ன கேக்குறேன், நீங்க அதிமுகவுக்குள்ள ஒரு பிரிவா இல்ல, வெளியில இருக்கீங்க. இல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க. இல்ல, ஒரே ஒரு கேள்வி, இந்த தொண்டர்களை அதிமுகல இருக்காங்களா? மெம்பரா? தீபா அதிமுக தான். அதிமுக மெம்பர். அவங்க மெம்பர்ஷிப் வச்சிருக்காங்க. அவங்க மெம்பர்ஷிப் வச்சிருக்காங்க. இல்ல சார், அவங்க உறுப்பினரா இல்லங்கறத அவங்களே பல இடங்கள்ல சொல்லிருக்காங்க. நீங்க ஒரு நிமிஷம் கேட்டுங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சியை காப்பாற்ற வேண்டிய தருணம் ஏற்பட்டிருக்கும் போது நீங்க நான் திரும்ப நீங்களோ அவங்களோ இத நீங்க முடிவெடுக்க முடியாது. நாங்க தான் முடிவெடுக்கணும். இந்த 1.5 கோடி தொண்டர்கள் இந்த கட்சியை காப்பாற்ற சொல்லும்போது இன்னைக்கு 2 ரெசல்யூஷன் தீபா இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு தான் இருக்கு. இல்ல, உங்களுக்கு கடமை இருக்குறதா நீங்க எங்களுடைய 1.5 கோடி தொண்டர்களும் இந்த கட்சியை அந்த குடும்பத்திலிருந்து காப்பாற்றணும். அதான் உங்களுடைய கொள்கை அது இருக்குது. நான் அதை மறுக்கல, அது உங்களுடைய கொள்கையாவே இருக்கட்டும். நான் என்ன கேக்குறேன், அது எப்படி செய்வீங்க அப்படிங்கிற ஃபார்மாலிட்டியை தான் நான் கேக்குறேன். ஏன்னா இன்னைக்கு முதல் ரெசல்யூஷனே நீங்க என்ன சொல்றீங்க, தீபா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தீபா அவர்கள் தான் ஜெயலலிதாவுடைய வாரிசுங்கிறது முதல் ரெசல்யூஷன். இரண்டாவது இரட்டை இலை சின்னத்தை மீட்போம் கைப்பற்றுவோம் சொல்றீங்க. ஒரு அரசியல் கட்சியால தான் சின்னத்தையே பெற முடியும் அப்படிங்கிற நிலையில தான் நான் கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க ஒரு பேரவைன்னு இருந்தா தேர்தலே போட்டியிட முடியும், அரசியல் கட்சியா இருந்தா தான் தேர்தலில் போட்டியிட முடியும். தேர்தல் நீங்க சுயேட்சை நின்றா கூட ஆர்கே நகர் தொகுதியில அந்த அம்மா தான் ஜெயிக்க போறாங்க. சுயேட்சை நின்றாலும் கூட, சுயேட்சையாக ஒருவேளை நின்றாலும் கூட, எதுக்கு சுயேட்சையா நிக்கணும்? இதுல லீகல் டேர்ம்ஸ் நிறைய இருக்குது. முதலில் அனைத்து தொண்டர்கள் இந்த பக்கம் வந்தாச்சு. இன்னைக்கு தொண்டர்கள் யாருமே போஸ்டர் ஒட்டியவுடன் கிழிக்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தீங்களா, அன்றைக்கே பிள்ளையார் சுழி போட்டாங்க. இது உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்களுக்கான கட்சி. இது அம்பானி அதானி கட்சி கிடையாது. இந்த உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள் எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. கட்சியோட தொண்டர்கள் தெளிவாக இருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு மக்கள் தலைவி தீபா மேடம் அவர்கள் தான் கட்சியோட தலைமையாக இருக்கணும்னு இருக்காங்க. அரசியல் ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக, சட்ட ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இந்த கட்சி வந்து ஒரே நாள் இன்றைக்கு நாங்கள் போட்ட பிள்ளையார் சுழி, இந்த பிள்ளையார் சுழி இந்த மன்னார்குடி குடும்பத்தை தவிர இந்த கட்சியை சேர்ந்த அனைவரும் தீபா தலைவர் ஏற்று வர வேண்டும் என்று தொண்டர்களாக நாங்கள் விரும்புகிறோம். இது பேரவைங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட். இது அடுத்த கட்டமா கட்சியா ஆகும், இல்ல அதிமுகவை வந்து பிடிக்கும் அப்படின்னு அம்மா தீபா பேரவை தான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மக்கள் மத்தியிலே சென்று வாழ்க்கை போகிறது. நான் திரு செங்குட்டுவன் அவர்கிட்ட இதை எடுத்துட்டு போக விரும்புறேன். உண்மையான அதிமுக நாங்கள் தான் அப்படின்னு இன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருந்தாரு. திரு தீபா அவர்களுடைய தரப்புல உண்மையான அதிமுக அவர்கள் தான் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அதிமுக ஆட்சி பொறுப்புல, கட்சி பொறுப்புல மற்றவர்கள் அவர்கள் தான் அதிமுக சொல்றாங்க. உங்களுடைய கிளைமை நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க? அவங்களுக்கும் தீபா அவர்களுக்கும் திருமதி தீபா அவர்களுக்கும் இந்த கட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர்கள் ஒரு பிரைமரி மெம்பர்ஷிப் கூட அவங்க கிட்ட கிடையாது. இது அவர்களே ஒப்புக்கொண்ட உண்மை. அவங்க அரசியல் கட்சியும் கிடையாது. இன்றைய மாலை அவர்கள் வந்து கொடுத்த நேர்காணலில் அவர்கள் என்ன சொல்லியுள்ளார்கள் என்றால், இது ஒரு ஃபெடரேஷன், இது ஒரு அசோசியேஷன் மாதிரி, இது வந்து ஒரு அசிஃபிட்டிஸ் ஒரு இப்போ எங்கள் கட்சியில் இருக்கிற மாதிரி ஒரு விங் மாதிரி தான் இருக்குது, அப்படி தான் செயல்படுவேன் அப்படின்றாங்க. அரசியல் கட்சியாக மாறுவோம், அரசியல் ரூபம் எடுப்போம் என்று கூட அவர்கள் சொல்லவில்லை.
Right. அந்த நிலையில இவர் வந்து சொல்றாரு இவருக்கு பின்னாடி தான் 1.5 கோடி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் வாரியா நீங்க பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் நீங்க இரட்டை இலை சின்னம் அப்படிங்கறத முன்னிலைப்படுத்துறீங்க. அப்ப தேர்தல் ஆணையம் இதெல்லாம் பார்க்கலையா? சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் இதெல்லாம் பார்க்கலையா? அப்போ அதுல இவர்களுடைய சைடு you need a clarification. See, I need to clarify one issue. I have to clarify one issue. The thing is, ரெட்டையில யாருக்கு என்பது குறித்து எந்த பிரச்சனையும் இதுவரை எழவில்லை. நாங்க என்ன சொல்லி இருக்கிறோம், we went and met the election commissioner, chief election commissioner and the election commissioners full quorum நாங்க மீட் பண்ணி என்ன சொன்னோம், திருமதி சசிகலா அவர்களுக்கு இந்த இன்ட்ரீம் ஜெனரல் செக்ரட்டரி என்ற ஒரு பொறுப்பு வகிப்பதற்கு அவர்களுக்கு அருகதை கிடையாது. அதுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அவர் பார்ட்டியில வந்து கிடையாது. அப்படித்தான் சொல்லியிருக்கோம் நாங்க. அந்த பொசிஷன்ல இருந்து she cannot and all her act அவங்க அந்த நிலையிலிருந்து அவர்கள் எடுத்த எல்லா முடிவுகளும் எல்லா இதுவும் வந்து null and void அப்படின்னு டிக்ளேர் பண்ணதான் சொல்லியிருக்கோம். இப்ப அவங்க இல்லை அப்படின்ற பட்சத்துல ஏற்கனவே வந்து முதலமைச்சராக அம்மா அவர்களால், மாண்புமிகு அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் தான் வந்து ட்ரூ அண்ட் லெஜிட்டிமேட் சக்சஸ். அவங்க தான் சக்சஸ். இவங்க தீபா வந்து she is not even a member. இவங்க தீபா வந்து 4க்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ லீகல் பொசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகல ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது லீகல் பொசிஷன் கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும், நம்ம வெளியே பார்க்குறோம், அது வேற. ஆனால் லீகலாக எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இவங்க போய் திரு செங்குட்டுவன் சொன்னது போல அவங்க வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் திருமதி சசிகலா ஜெனரல் செக்ரட்டரியை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுங்க. ஏன்னா அது ஸ்ட்ரைக் டவுன் ஆயிடுச்சுன்னா அதற்கு பிறகு திரு தினகரன் மீண்டும் கொண்டு வரப்பட்டது, திரு ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது, அது எல்லாமே வந்து செல்லாதுங்கிற மாதிரி ஆயிடும். சோ அது வரைக்கும் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ரெட்டை இலை வந்து நீங்க ஃப்ரீஸ் பண்ணுங்க, இல்லாட்டி எங்களுக்கு சிம்பல் கொடுங்க, நாங்க தான் உண்மையான அதிமுக. இல்ல 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 அதுதான். இப்போ தேர்தல் ஆணையம் இது செல்லாது என்று அறிவித்தால் என்ன ஆகுங்கிறது அடுத்த கட்ட கேள்வி. அந்த கேள்வியில மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க உடனடியாக தேர்தல் நடத்தி ஒரு புது பொதுச் செயலாளரை நியமிக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட டிஃபாக்டோ அது ஸ்பிளிட் ஆக வந்து நம்ம கருத முடியாது. சோ என்னன்னா அதுக்கப்புறம் அந்த டிசிஷன்ஸ் டேக்கன் பை தி ஜெனரல் செக்ரட்டரி will be null and void. அப்படிங்கிற பட்சத்துல திரு ஓபிஎஸ் திருப்பியும் கட்சியில் இருக்கிறதா தான் ஒரு நிலைமை வரும். அப்போ அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா மற்றவர்களுக்கு எதிராக இருக்கிற எதிரொலிகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல மற்றவங்களுக்கு எதிராக எக்ஸ்பெல் ஆகல. சோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா மூலமா நடவடிக்கை எடுப்பாங்களா, இது எல்லாமே கேள்விக்குறியாயிடும். ஆனால் திருமதி தீபா அவர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து இது வாட் இஸ் திஸ் ஃபார்மேஷன், இது வந்து ஒரு பேரவை அப்படின்னாக்கா நீங்க அதிமுகன்னு சொல்றதுக்கு எந்த விதமான லீகல் நம்ம வாயால நம்ம சொல்லலாம். ஆனால் நீங்க வந்து லீகலா சில விஷயங்கள் உங்களுக்கு தேவை. அதிமுக என்று கூறுவதற்கு அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சி இருக்கிறது, ஆளுங்கட்சியாக இருக்கிறது, இவ்வளவு நபர்கள் இருக்கிறாங்க, 1 கோடிக்கும் அதிகமான தொண்டர்கள் இருக்கிறாங்க. நீங்க எந்த ஒரு லீகல் இது இல்லாமல் நாங்க தான் அதிமுகன்னு சொல்லிட்டு போனாக்க அதுக்கு எந்த விதமான ஒரு பெனிஃபிட் இருக்காது. ரெண்டாவது, இப்ப இவங்களுக்கு யாருக்கு ஆதரவா செயல்பட போறாங்கன்னு இன்னும் கன்ஃபியூஷன். ஏன்னா இப்ப திரு ஓபிஎஸ்ஐ இவர்கள் போன வாரம் வரைக்கும் திரு ஓபிஎஸ் ஆதரிக்கிறேங்கிற ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அந்த ஸ்டாண்ட் மாறிச்சுன்னா போக போக இவங்க இன்னும் 3 மாசம் தான் இருக்கு ஆர்கே நகர் தேர்தலுக்கு. அந்த ஆர்கே நகர் தேர்தலில் இவங்க போட்டியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சிக்கு சிம்பல் ரெஜிஸ்டர் பண்ணி அதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி வந்து இவங்களுடைய ஸ்டாண்ட் இன்னைக்கு திருமதி சசிகலா குரூப்புக்கு ஆதரவாக ஒரு வேலை செயல்படுறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இல்ல பப்ளிக் சப்போர்ட் வந்து among the two factors OPS க்கு அதிகமா இருக்கும்போது இப்ப இவங்க OPS க்கு வரக்கூடிய ஓட்டை ஸ்ப்ளிட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா, தீபா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணைய போகிறார்களா இல்லையாங்கிறது கூட நம்ம அவங்களே கேட்போம். யாருக்கு பெனிஃபிட்ங்கிறது நீங்க குறுக்கிட விரும்புறீங்க திரு காசிநாத். அதாவது
பொதுக்குழு 2780 உறுப்பினர்கள் சேர்ந்து சின்னம்மா அவர்களை பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதை முன்மொழிஞ்சது வழிமொழிஞ்சதெல்லாம் இன்றைக்கி அங்கே இருக்கிறவங்க தான். இன்றைக்கி ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்துட்டதுனால உடனே பொதுச்செயலாளர் தூக்கிட முடியுமானா பண்ண முடியாது. 2780 பொதுக்குழு கருத்து வேறுபாடுனால தூக்க முடியுமான்றது கேள்வி இல்ல. கான்ஸ்டிடியூஷன்ல அதிமுகவுடைய சட்ட விதிகள்ல தற்காலிக பொதுச்செயலாளர்ன்ற வார்த்தை இல்ல. சொல்ல வர்றேன் 19(8) விதி எண் 19(8) வந்து சில கிரைசிஸான டயத்துல ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல கொள்கை முடிவை பொதுக்குழு எடுத்துக்கொள்ளலாம், பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவின் பேர்ல எடுத்துக்கொள்ளலாம். 19(8) படி யுனானிமஸ்லி செலக்டட். இங்க பிறகு சொல்லுங்க உங்க கருத்தை. 19(8) படி கிரைசிஸான டயத்துல பொதுச்செயலாளராக அவங்கள தேர்ந்தெடுத்தாச்சு. இதை யார் முன்மொழிஞ்சதுன்னா இந்த ஓபிஎஸும் மதுசூதன் அவர்கள் தான் முன்மொழிஞ்சிருக்காரு. அதனால இன்னைக்கு ஏதோ கருத்து முரண்பாடு வந்துட்டதுனால உடனே நீக்கிற முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு 10 பேர் பிரிஞ்சு போய் ஒருத்தரை நீக்கிற முடியுமா? இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு 4 எம்பி வெளில போய் அவரை கருணாநிதியை நீக்கிறோம், அவரை செயல் தலைவர் ஸ்டாலினை நீக்கிறோம்னு சொன்னா செய்ய முடியுமா? அப்படி ஒரு அமைப்பு அவங்க ஒன்லி சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி தான். இது வந்து சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி உள்ளதுதான் விஷயம். இது வந்து காரணம் கேட்பு இதுதான். அது பதில் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஏதோ இங்க வந்து கட்சி உடைஞ்சிரும், அவங்க வந்து நலிபை பண்ணிடுவாங்க, அந்த கருத்தெல்லாம் இங்க கிடையாது. இது வந்து எங்க கட்சிக்குள்ளார உள்ள விஷயம். நாங்க ஒரு சொசைட்டி, தனி சொசைட்டி. எங்களுடைய இதுல வந்து ஏதாவது மானிட்டரிங் பாடி தான் அவங்க பண்ண முடியுமே தவிர அவங்க உள்ள வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது. அடுத்து இன்னொரு கருத்தை பதிவு வச்சாரு, மக்கள் ஆதரவு அங்க அதிகமா இருக்கு, இங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது மக்கள் ஆதரவுன்னு ஒண்ணு நீங்க எடுக்க போனீங்கன்னா எனக்கு டிமானிட்டைசேஷன் பிரச்சனை வந்துச்சு, மதிப்பிழப்பு இது வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா மோடி வந்து ஏறக்குறைய இந்தியாவில் வந்து ஒரு 100 ஓட்டு 1000 ஓட்டு வாங்குற அளவுல தான் அவ்வளவு கீழே போயிருப்பாரு. அதே மாதிரி ஈழ பிரச்சனை வந்துச்சு. அன்னைக்கு நீங்க கருத்து கணிப்பு நடத்திருந்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து டெபாசிட் இழந்திருக்கும். அதே மாதிரி வெள்ள பிரச்சனை வந்துச்சு, வெள்ளம். அன்னைக்கு இது நடத்திருந்தீங்கன்னா புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பின்னடைவு அமைஞ்சிருக்கும். அதனால வந்து ஒரு இஷ்யூ பேஸ்ல எல்லாம் ஒரு ஜனநாயகத்தை நடத்த முடியாது. ஓட்டு போடுகின்ற போது 5 ஆண்டுகளுக்காக தான் அந்த ஓட்டை போடுறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து அதை தாண்டி இன்னொரு கருத்தையும் பதிவு வைக்க நான் வெற்றி பெற்ற எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க, நான் 40,000 ஓட்டு வாங்கியிருக்கேன். என்னை எதிர்த்து 2 பேர் நின்றுப்பாங்க, 30,000 ஓட்டு வாங்கியிருப்பாங்க. 30 60,000 ஓட்டு எனக்கு எதிர் ஓட்டு. ஆனா என்னுடைய ஓட்டு 40,000. எப்படி நீங்க மக்களுடைய கருத்து கணிப்பை எடுத்து இன்னைக்கு ஜனநாயகத்தை நடத்த முடியும் சொல்லுங்க? மக்களுடைய கருத்தை கேளுன்னு சொல்றாங்க ஓபிஎஸ் அணி. அதுக்கு பதிலா சொல்றேன்னா என்னுடைய எதிர்ப்பு ஓட்டு தான் அதிகம். நான் வாங்கின ஓட்டு 40,000, என்னை எதிர்த்து நின்றவர்கள் 30 60,000 ஓட்டு. அப்ப என்னுடைய எதிர்ப்பு ஓட்டு தான் அந்த தொகுதியில் அதிகம். இன்னைக்கு ஆதரவு கம்மி இந்த அணிங்கிறது பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, நேற்று திடீரென பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு பேட்டி அப்படின்னு பார்த்தா தீபக் அவர்களுடைய அந்த பேட்டி, ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகன். அவர் நேத்திக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருந்ததுன்னா, திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய தலைமையை ஏற்க முடியாது, அவர் துணை பொதுச் செயலாளர் வரக்கூடாது, இன்ஃபேக்ட் அந்த இடத்துக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் வர வேண்டும், அவர் தான் துணை பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்ற ஒரு புது கோணத்தை வந்து அவர் வெளியிட்டிருந்தாரு. திரு தீபக் அவர்களுடைய கருத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? அதுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் வேல்யூ இருக்கும் அப்படின்னு கருதுறீங்களா? இருக்கிற குழப்பம் போறாரு, தீபக் பூந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலா தரப்புக்கும் இடையில நடக்கிற விஷயன்றது யார் அஃபிஷியல் டிஎம்கே ஏடிஎம்கேன்ற ஒரு பாயிண்ட். இதில் வந்து தீபா வந்து தனித்து நிற்கிறாங்க. பன்னீர்செல்வத்துக்கும் தீபாவுக்கும் என்ன ஒற்றுமைன்னா சசிகலாவோட எதிர்ப்பு ஓட்டுகளையும் அதிமுக தொண்டர்களுடைய ஆதரவையும் அவங்க 2 பேர். ஸோ இந்த கட்டத்தில் தான் நீங்கள் வந்து இப்போது சசிகலாவோட எதிர்ப்பு அதிமுக தொண்டர்கள் வந்து அவங்களுக்கு எதிராக இருக்காங்க, இப்போ இருக்கிற அஃபிஷியல் டிஎம்கேக்கு எதிராக இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் வந்து தினகரன் நீங்கள் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக வைக்கும்பொழுது அந்த வெறுப்பு வந்து இன்னும் அதிகமாகுது அதிமுக தொண்டர்கள் மத்தியில். இந்த அம்மா வந்து சிறையில் இருந்தால் கூட அவங்க குடும்பத்தில் நான் சொல்லிடுறேன், அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை நான் ஒரு ஃபேக்டை தான் சொல்லி போகிறேன், அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து நியமிச்சிருக்காங்களேன்னு ஒரு வெறுப்பு அவங்க மத்தியில் நிலவலாம். இப்போ இந்த இடத்துல வந்து தீபா வந்து இன்னைக்கு ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்றது அவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் வந்து தீபக் வந்து இதுவரையும் எந்த இடத்துல இருந்தார், எந்த ஃபீல்டு எப்படி இருந்தார், அவர் வந்து அதிமுக உறுப்பினரா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வரைக்கும் சசிகலா அவர்களுக்கு முழுமையான தன்னுடைய ஆதரவு இப்போ ஒரு சசிகலா ஆதரவா தான் இருக்காரு, இப்போ ஒரு சசிகலா ஆதரவா தான் இருக்கா, அதெல்லாம் சொல்றாரு அவரு. இப்போ தினகரன் அவர்களை மட்டும் எதிர்க்கிறார். இன்னைக்கு வந்து திடீர்னு குதிச்சு இத்தனை நாள் வரை தினகரனோட நல்ல ஒரு கார்டியலா இருந்தவர்
இன்னைக்கு வந்து திடீர்னு தினகரனை வந்து யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, அவர் ஏத்துக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அதற்கான அந்த அடிப்படை அவர் இன்னுமே கூட நுணுக்கமா அதை பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, தினகரன் அண்ணன்னு குறிப்பிடுறாரு. அவர்களை வந்து அவர் போயஸ் தோட்டத்துல தங்கி இருக்கிறத பத்தியும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாரு. அந்த பதவிக்கு மட்டும் அவர் வந்து சரி இல்ல, அவர் வேண்டாம், அவரை நான் முழுமையா மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏத்துக்கிறேன். அவர் சொல்ற இன்னொரு விஷயம், பன்னீர்செல்வத்தை பாராட்டி பேசுறாரு. பன்னீர்செல்வம் வரணும், கட்சி உடையக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் ஒரு சின்ன பாலிடிக்ஸ் இருக்கிறத பாக்குறேன். தீபா இன்னைக்கு கரெக்டாக சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் பார்க்குறேன், யாரோ பின்னணியில் இருக்காங்கன்னு தீபா சொல்லியிருக்காங்க. தீபக் பின்னாடியில் அது என்ன சூழ்நிலை இது வருதுன்னா, தினகரனுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு கட்சியில், தொண்டர்கள் மத்தியில், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மத்தியில் ஒரு எதிர்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இந்த இன்னைக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு தீபக்கை விட்டுட்டு இந்த தீபக் மூலமாக இந்த தினகரனுக்கு எதிரான ஒரு வாதத்தை எடுத்து வச்சுட்டு பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சால், இன்னைக்கு தீபாவோட பிரஸ் மீட்டோ இல்லை அவங்கள பற்றின விஷயங்களோ கம்ப்ளீட்டா வந்து ஒரு இதாரத்துக்கான ஒரு அது இன்றைய அந்த அறிவிப்பை வந்து கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி, அந்த திசை திருப்பக்கூடிய அல்லது அதற்கான செல்வாக்கை வந்து தடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முடிவா இருக்கலாம். அதுக்கான ஒரு முயற்சியா இருக்கலாம். இன்னொரு முயற்சி என்னன்னா வந்து, இதன் மூலமாக ஏற்கனவே சில அமைச்சர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க பன்னீர்செல்வம் வந்து மீண்டும் வரணுன்ற மாதிரி. ஸோ அதனால வந்து இப்போ வந்து ஒரு எதிர்ப்புன்றது, தினகரனுக்கு ஒரு எதிர்ப்புன்றதை காமிக்கிறது மூலமா ஒரு சின்ன ஒரு திசை திருப்பல். அது வந்து அங்க ஒன்றும் பெரிய இது இல்லை. இது வந்து ஒரு அடிக்கிறா போல அடி, நான் அழறா போல அழறன்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாமோன்னு. ஏன்னா இதன் மூலமாக பன்னீர்செல்வத்துக்கு வந்து இன்னும் அந்த பேரண்ட் பாடிக்குள்ள வரதுக்கான ஒரு அந்த ஸ்கோப் வந்து அதிகப்படுத்தி ஓபன் பண்ணிருக்காங்க. அதுதான் நான் நினைக்கிறேன், அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் திரு காசிநாத் பாரதி அவர்கள்ட்ட இதான் கொண்டு போக விரும்புறேன். நேற்று வரை முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருந்த தீபக் அவர்களே இன்னைக்கு தினகரன் அவர்கள் பற்றிய ஒரு மாற்று பார்வையை தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே இது வந்து ஒரு அதிருப்தி இருக்கிறதோ அப்படின்ற பார்வை உங்களுக்கு? நிச்சயமா அந்த மாதிரி அதிருப்தி எதுவும் வராது. அடுத்து வந்து பேட்டியா அவர் கொடுக்கல, இவங்க டெரிவ் பண்றாங்க. இப்படி கேக்குறாங்க, இப்படி எடுத்துக்கொள்ளலாமா, அப்படி எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இல்ல அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட என்ன சொல்றாருன்னா, சசிகலா அத்தைங்கிறாரு, தினகரன் அண்ணங்கிறாரு. அதனால ஏதோ ஒரு சின்ன கருத்து மாறுபாட்டில் சொல்லியிருக்கலாம். ஆனால் நிச்சயமா அவர் திரும்ப இன்னைக்கு பேட்டி கேட்டீங்கன்னா வேற மாதிரி கூட சொல்லலாம். அதனால வந்து நாளைக்கு போய் கேட்டீங்கன்னா வேற மாதிரி கூட சொல்லலாம். அடுத்து வந்து தினகரன் அண்ணனை பொறுத்த வரைக்கும் வந்து மிக எளிமையானவர், இனிமையானவர். இன்றைக்கு போட்டி களத்தில் நிற்கின்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெரியகுளம் நகர செயலாளராக இருந்தபோது அவரை வந்து முதலமைச்சர் பதவி வரைக்கும் எம்எல்ஏ ஆக்கி அவரை முதலமைச்சர் வரைக்கும் அடையாளம் காட்டியவர் யாருன்னா இன்னைக்கு அண்ணா டிடிவி தினகரன் அவர்கள். மிக எளிமையானவர், எளிதில் அணுகக்கூடியவர். அதனால தான் வந்து சின்னம்மா அவர்கள் அவரை வந்து துணை பொதுச்செயலாளர் அறிவித்து சென்றிருக்காங்க. நிச்சயமா இந்த கழகத்தை வழிநடத்துவதற்கான தகுதியும் திறமையும் அவருக்கு நிச்சயமாக இருக்கிறது. இன்றைக்கு தீபக்குடைய கருத்துக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, இன்னைக்கு வளர்ந்து போனவர்கள் இன்னைக்கு வந்து அந்த இல்ல நன்றி. தீபக் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய நேரடி குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாரு. அதுல ஒரு சின்ன மாற்று கருத்து அவர் தெரிவிக்கும் போது அதை புறந்தள்ளிட முடியுமா? இல்ல புறந்தள்ளிடுறதுன்னு இல்ல, அது வந்து இம்பாக்ட் இருக்காது. இல்ல இம்பாக்ட் இருக்காதுங்கறத நான் சொல்ல வரேன். ஏன்னா இல்ல அவர் அதாவது கட்சியை பொறுத்த வரைக்கும் தினகரன் அவர்களை வந்து எல்லாருமே வந்து சார் தினகரன் சார் அப்படின்னு தான் பேசுவாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து அந்த அளவுக்கு பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு வந்தது வந்து தினகரன் சார் தான். அதை வந்து யாரும் அவருடைய கருத்துக்கு பெரிய தாக்கம் இருக்காது. இல்ல இவங்க வந்து ஏன் தீபக் வந்து கொஞ்சம் அலட்சியப்படுத்துறாங்கன்னா, என்ன கேக்குறாரு இன்னைக்கு தம்பிதுரை என்ன கேக்குறாரு, யார் அந்த தீபக் எனக்கு தெரியாதுன்றாரு. ரைட். சோ இது அவங்க அலட்சியப்படுத்த விரும்புறாங்க. இல்ல இல்ல அதாவது அலட்சியப்படுத்துறதுங்கிறது வேற. கருத்துக்கான அழுத்தம் என்ன இருக்கும், கருத்துக்கான மதிப்பு என்ன இருக்குங்கிறதுல வந்து தொண்டர்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த தீபா பேரவை ஓபன் பன்னீர்செல்வம் அவர்களும் எங்க கட்சியினுடைய கிளை அமைப்புகள் விரைவில் வந்து எங்களோட சேர்ந்துருவாங்க. அதுக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன். 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னீங்கன்னா 2 யூனியன், ஒவ்வொரு யூனியனுக்கும் 2 நகர செயலாளர், 2 ஒன்றிய செயலாளர், ஏறக்குறைய 90% அமைப்பு எங்கள்கிட்ட இருக்கு. அதனால வந்து விரைவில் வந்து சேர்ந்துருவாங்க. ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இன்னைக்கு தீபா
தீபா அவர்களுடைய அந்த பேரவை அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, கடந்த வாரம் திரு பன்னீர்செல்வம் அவர்களே ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்துல சந்தித்து இரட்டை இலையோட 2 கரங்களாக நாங்கள் 2 பேரும் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேரும் இணைந்து செயல்பட போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிக்னல் இருந்தது. இன்னைக்கு பேசும்போது அது வெறும் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு தீபா அவர்கள் சொல்றாங்க. அப்போ அதுக்கான காரணம் என்ன? நீங்க அன்னைக்கு வந்து நினைவிடத்துக்கு போகும்போது 2 பேரும் தற்செயலா சந்திக்கிறாங்க. அவர் தற்செயலான சந்திப்பு. ஒரு இந்த கட்சியினுடைய நம்ம என்னதான் சொன்னா ஒரு மூத்த ஒரு தலைவர் முதலமைச்சராக இருந்தவர் அவரை சந்திச்சு ஒரு வீட்டுக்கு அழைக்கும் போது இது வந்து ஒரு நாகரிகம், இது ஒரு மெச்சூரிட்டி இருக்கு அவங்களுக்கு. அந்த வீட்டுக்கு போறாங்க, அவங்க வராங்க. அப்ப இரட்டை இலையின் 2 கரங்களாக செயல்படுவோம் சொன்னது. நான் திரும்பவும் இப்பயும் சொல்றேன், ஓபிஎஸ் மட்டுமல்ல, காசிநாத பாரதி உட்பட யாருமே எங்களுக்கு எதிரி கிடையாது. இந்த கட்சி மக்கள் தலைவி தீபா அவர்களுடைய தலைமையில், திரும்பவும் சொல்கிறேன், அந்த மன்னார்குடி குடும்பம் தவிர அனைவரும் ஒன்று சேர்ந்து மக்கள் தலைவி தீபா அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக மிகப்பெரிய சக்தியாக அவர்கள் சொன்னது போல நீங்க இந்த 2ஆ செயல்பட திரு பன்னீர்செல்வம் அவர்களும் திருமதி தீபா அவர்களும் 2ஆ தனித்தனியா செயல்படுறது தற்போது இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ ஒரு அட்வான்டேஜா நீங்க பாக்கல. நீங்க இணைந்து செயல்படுறதை விட தனித்தனியா செயல்படுறது எப்படி உங்களுக்கு சாதகமான நிலையா பாக்குறீங்க? ஒன்னு புரிஞ்சுக்கணுங்க, 90% தொண்டர்கள் எங்க கிட்ட தான் இருக்காங்கன்றானே. இன்னைக்கு 90% இல்ல, அது உங்ககிட்ட ஆளே கிடையாது. 500 பேர் மன்னார்குடி கும்பல் கிட்ட 500 பேர் இருக்காங்க. மன்னார்குடி கும்பல் என்னுடைய கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய கேள்வி 500 பேரா 1000 பேரா எத்தனை பேர் உங்ககிட்ட இருக்காங்க அப்படிங்கிறது இல்ல. நீங்க உங்களுடைய கொள்கையை என்ன சொல்றீங்க? சசிகலா அவர்களை நீங்க எதிர்க்கிறதா சொல்றீங்க. அப்படின்னும் போது பன்னீர்செல்வம் அவர்களும் அதே விஷயத்தை சொல்றாரு. அப்படின்னும் போது இவர் 2 பேரும் தனித்தனியா செயல்படும் போது வாக்குகளோ ஆதரவோ பிரிவதற்கான வாய்ப்பு தானே இருக்குன்னு நான் கேட்கிறேன். அப்ப அவங்களுக்கு தானே அட்வான்டேஜ். அவர்கிட்ட பெரிய கும்பல் ஒன்றும் கிடையாது. நீங்க எப்படின்னா 90% தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், உட்கலை நிர்வாகிகள் தீபா அவர்கள் தலைமை ஏற்றுட்டு இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், மக்கள் தலைவி தீபா அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க தான் எங்களுக்கு லீடர். இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி தீபா மட்டும்தான். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் உங்களோட இணையணும்னா தீபா அவர்களை தான் தலைவரை ஏத்துக்கணும். தொண்டர்கள் நாங்க அதாங்க சொல்றோம். எங்க தொண்டர்களுடைய கருத்து மக்கள் தலைவி தீபா அவர்கள் தலைமையில யார் வேண்டுமானாலும் நடக்கிற சம்பவம், அந்த பேரவை இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக சென்ற வாரம் ஓபிஎஸ் உடன் கைகோர்த்து இரட்டை இலையில ஒவ்வொரு இலையா செயல்படுறோம் சொல்லிட்டு இன்னைக்கு மாறுறாங்கன்னா நிச்சயமா வந்து இது திருமதி சசிகலாவுடைய அணிக்கு ஆதரவாக செயல்படுறதா தான் வந்து இது ஒரு லாஜிக்கா பாருங்க. நீங்க போன வாரம் போய் ஒருத்தரை சந்திக்கிறீங்க, வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிறீங்க, இவங்களோட ஒன்றாக இயங்க போகிறோம்னு வேற சொல்றீங்க. சொல்லணும், ஓகே, நான் வந்து மரியாதை நிமித்தமாக திரு ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க வந்தேன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிருக்கலாமே. இதுல ஒன்னும் அரசியல் இல்லைங்க. அது நாங்க ஜஸ்ட் மரியாதை நிமித்தமா வந்து சந்தித்தோம் அப்படிங்கிறது சொல்லல. ஒரு லாஸ்ட் பாயிண்ட் இதுல வந்து அனைவருமே ஏதோ ஒரு கேம் மாதிரி காயின்ஸை நகர்த்திட்டு இருக்காங்க. இது யாருக்கு ஆதரவா செயல்படுறாங்க நம்ம வெளிப்படையாக நம்ம பார்ப்பதே ஒண்ணும் புரியல. இல்ல நமக்கு புரியலன்னு இல்ல, வெளிப்படையாக நம்ம பார்க்கறதும் திரைக்கு பின் நடக்கிறதும் வெவ்வேறு விஷயங்கள். எல்லாருமே, அது தீபக்கா இருக்கட்டும், தீபாவாக இருக்கட்டும், திரு ஓபிஎஸ் அணியில் இருக்கிற சிலரா இருக்கட்டும், திருமதி சசிகலா அணியில் இருக்கிற சிலர், எல்லாருமே வந்து ஒரு காயின்ஸை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியல, முன்னாடி இருக்கிறது மட்டும் தான் தெரியுதுன்னு சொல்றீங்க. திரு செங்குட்டுவன், திரு ஸ்ரீனிவாசன் சொன்ன ஒரு விஷயத்தை உங்களிடம் எடுத்துட்டு போக விரும்புறேன். தீபா அவர்களுடன் இணைந்து செயல்படுவதற்கு, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்து செயல்படுவதற்கான ஸ்கோப் இன்னுமே இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கு, ஆர்கே நகர் வர இருக்கு தேர்தல்ல. அந்த மாதிரி தேர்தல்கள்ல தீபா அவர்கள் இப்போ தனி ஒரு அவுட்ஃபிட் ஆரம்பிச்சிருக்காங்கன்ற நிலையில தொடர்ந்து இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா செங்குட்டுவன்?
அதாவது இவங்களுடைய ஐ ஹவ் பீன் அப்சர்விங் தி கைண்ட் ஆஃப் டாக்ஸ் தட் ஷி வாஸ் அதாவது ஹோல்டிங் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு என்ன சொன்னாங்க, ஜனவரி 17 அப்போ நான் ஒரு முடிவை சொல்கிறேன்னாங்க. அதன் பிறகு உறுதியான முடிவு எதுவும் சொல்லலை. அதன் பிறகு இடையில் ஓபிஎஸ் அவர்களை இவர்கள் தான் சந்தித்தார்கள். அது தற்செயலான சந்திப்பு கிடையாது. 2 பேரும் போய் அங்கே மீட் பண்ணுறாங்க. அந்த டைமில் நாங்கள் இரு கரங்களாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, 24ஆம் தேதி நான் முக்கியமான ஒரு முடிவை வெளியிடுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாயங்காலம் என்ன சொல்கிறாங்க, நான் இது பேரவை தான், இது ஒரு பார்ட்டி கிடையாது, அரசியல் கட்சி கிடையாது, பட் ஒரு அமைப்பு தான் இது, இட் இஸ் லைக் அ ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அதாவது ஷி ஹேஸ் பீன் டேக்கிங் கான்ஃப்ளிக்டிங் ஸ்டாண்ட். இது ரொம்ப சீரியஸான மேட்டர். இப்போ மக்கள் அவருடைய அவர் சார்பாக பேசுபவர் கூட சொல்கிறாரு, அவர்கிட்ட நிறையா பேர் வராங்க கொள்றாங்கன்னு. அவங்களுக்கு யூ ஓவர் சீரியஸ் டியூட்டி டு தம். யூ ஹாவ் டு பி வெரி எக்ஸ்பிளிசிட். யூ ஹாவ் டு மேக் யுவர் ஸ்டாண்ட் வெரி கிளியர். ஏன் அதை செய்ய மறுக்கிறாங்க? இப்ப அவர் சொன்னது போல என்ன விதமான மூவ் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது தெரியல. பட் எங்களை பொறுத்தவரையில், ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில், இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன இருக்குன்னா, தீபா அவர்களை வரவேற்பதற்கு நாங்கள் என்றும் தயாராகவே இருக்கின்றோம் அப்படின்னு இன்னைக்கு மத்தியானம் சொல்றாரு. அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. இருக்கிறதான்னு கேட்கிறேன். இன்னமும் அவங்களோட இணைந்து செயல்பட எங்க நிலையில் மாறுதல் கிடையாது. ஓகே, எங்களுடைய நிலையில் எந்த மாறுதலும் கிடையாது. நாங்கள் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்வது, நீங்கள் அவர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் தீபா அவர்களை தான் தலைமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் தயாரா? அது மேடம், தட் இஸ் இம்பாசிபிள். See, she is very new to politics. அதாவது பாலிடிக்ஸ்ல நம்ம if you don't play your cards straight, you will end up like a joker in the pack. இவர்கள் அது மாதிரியான ஒரு அபாயகரமான நிலையை நோக்கி சகோதரி சென்று கொண்டு இருக்கிறார்கள். இதை நான் மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை தேடி மக்கள் வரும் பொழுது அந்த மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நியாயமான கடமையை செய்யாமல் ஏதோ ஒன்றுக்காக இந்த மாதிரி அலைய விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் யூ வில் wind up without any success in your own career. அதை அவர்கள் செய்யக்கூடாது. எங்களை பொறுத்த வகையில் we are ready, we welcome you, but we will not function under her head. ஏன்னு கேட்டால் அவங்க அரசியலே ஒன்றும் தெரியாது. எங்களுடைய தலைவர் ஓபிஎஸ் இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார். உங்களுடைய இப்போ அவர் சொன்னாரு, நாளைக்கு எங்களுடைய அவைத்தலைவருடைய கையில் தான் கட்சியே வரப்போகிறது. தீபா அவர்களுடன் இணைந்து செயல்பட தயார், ஆனால் அவர்களுடைய தலைமையை ஏற்க தயாரா இல்ல அப்படிங்கறத உங்களுடைய ஒருவரி கருத்தா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏற்க முடியாது. அதுல there is no doubt. திரு பிரியன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, இந்த 1.5 hours நம்மளே பார்த்திருப்போம், நிறைய கான்ஃபிளிக்ஸ், நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பட் இந்த ஒரு அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம் ஒட்டுமொத்தமான தமிழக அரசியலை எப்படி பாதிக்கும் நினைக்கிறீங்க? உங்களுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கமெண்ட்ஸ். இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பார்ட்டி பிளவுபடும் போது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஒரு சமயத்துக்கு ஒரு செல்வாக்காக இருக்கிற மாதிரியான தெரியும். பட் ஒரு தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அல்டிமேட்டாக தீர்மானிக்கும். எப்படி எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் தேர்தல், இடைத்தேர்தல், அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்ற பொது தேர்தல், இந்த மாதிரி விஷயங்கள் தேர்தல் போது தான் தெரியும். இப்போ நீங்கள் வரப்போகிற டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரோ அல்லது உள்ளாட்சி தேர்தலோ நம்ம ஒரு ஸ்கேலாக வச்சுக்கலாம் அதுக்கு ஆக்சுவலாக. பட் இப்போ நடக்கிறத பார்த்தீங்கன்னா தீபாவோட பேச்சுக்கள்லையும் அந்த செயல்லையும் ஒரு கிளாரிட்டி லேக் ஆகுது. ப்ராபப்லி அவங்க அரசியலுக்கு அவங்கள ஏடிஎம்கே தொண்டர்கள் விரும்பாது, அது தெரியல. அது சப்ஜெக்டிவான ஒரு விஷயம், அதில் நம்ம போக வேண்டாம். பட் அவங்களுடைய அந்த டெலிவரியில் பேசுறதுல பல கிளாரிட்டி இல்லாத இருக்குது. ஸோ அவங்களால டெஃபினட்டாக சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியல. நம்ம ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவங்க நடந்த விஷயங்களுக்கு விசாரணை தேவைன்றதில் அதில் திடீர்னு பல்ட்டி அடித்தாங்க. பன்னீர்செல்வத்தோட உள்ள அந்த இதை அந்த உறவை வளர்த்துக்கிறாங்களா இல்லை முறிச்சுக்க விரும்புகிறாங்களான்னு இன்னும் சரியாக தெரியல. ஸோ இந்த மாதிரி கிளாரிட்டி இல்லாத இருக்கும்போது இப்போ என்ன ஆக்சுவலாக நடக்கும்னா, ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் இன்னும் சில மாதங்களில் ஏதாவது இரட்டை இலைக்கு ஆபத்து மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்தாலோ, இல்லை இந்த கட்சியை பிளவுபடுற மாதிரி நிலைமை வந்தாலோ, அல்லது இதன் மூலமாக திமுக ஆதாயம் அடையும் என்று அதிமுகவில் உள்ளவர்கள் கருதினாலோ இந்த கட்சி மறுபடியும் ஒன்றாயிடும்.
அதுல தீபாவோட ரோல் தான் வந்து என்னன்னு சொல்ல முடியாது. தீபா மேபி ஐசோலேட்டட். திரும்பி எல்லாரும் இணைவதற்கான ஏன்னா திமுக வந்து செல்வாக்கு பெற்று பலம் வந்து அது ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா இவங்க எல்லாரும் மறுபடியும் ஒண்ணாயிடுவாங்க. தீபா வில் பி ஐசோலேட்டட். அவங்க எப்படி வந்து மறுபடியும் ஃபிட் ஆவாங்கன்றது கேள்விக்குறியா இருக்கு. அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. பட் தேர்தல் ஒரு அளவுகோலா இருக்கும் அப்படிங்கறது திரு காசிநாத பாரதி உங்களுடைய இறுதியான கருத்து. கட்சிக்கும் ஆட்சிக்கும் அதை நிர்ணயிக்கிறது தேர்தலோட முடிவாக. நேற்றைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எங்களிடம் பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் வந்து விடுங்கள், சேர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம், மன்னிக்க தயாராக இருக்கிறோம். இந்த அடிப்படையில் நிச்சயமாக வருகின்ற உள்ளாட்சி தேர்தலுக்குள் எங்களிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் தனியாக ஒரு அமைப்பு எங்கள் கட்சியினுடைய கிளை அமைப்பு அமைச்சிருக்கிற தீபா அவர்களும் சேர்ந்து எங்கள் கட்சியில் இணைந்து விடுவார்கள். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரும்பவும் ஒருங்கிணைந்து மிகச்சிறப்பாக தமிழகத்தின் அடிமட்ட மக்களுக்காக நிச்சயமாக செயலாற்றும்ங்கிறத தெரிவித்து. அப்ப யார் தலைமையில யார் முதலமைச்சர்? கட்சி நாங்க தான் இருக்கோம். யார் முதலமைச்சர்? கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் திரும்பி வந்தார். யார் முதலமைச்சர்? இல்ல, அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமியும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டவர் தான். நீங்க வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இல்ல நான் என்ன கேக்குறேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தகுதியானவரான்ற கேள்வியை நான் எழுப்புறேன். பன்னீர்செல்வம் அவர்கள் திரும்பி வந்தால் யார் முதலமைச்சர்? அது கட்சியினுடைய தலைமை முடிவெடுக்கும். ரைட். சோ கட்சியினுடைய தலைமை திருமதி சசிகலா அவர்களும் திரு தினகரன் அவர்கள் தான் தொடர்வாங்க. அப்படி இல்ல, அது கட்சிங்கிறது ஒரு அமைப்பு, மிகப்பெரிய அமைப்பு. நீங்க ஒரு சில நபர்கள் மட்டும் இல்ல, செயற்குழு இருக்கு எங்க கட்சியில, அவங்க முடிவெடுப்பாங்க. ஓகே, நான் திரு செங்குட்டுவன் அவர்களுடைய இறுதியான கருத்தை பெற விரும்புறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய பகுதிக்கு வந்துட்டு உங்களுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வேர்ட்ஸ். Madam, it is very clear. There will be a surgical operation removing these unwanted elements from the position presently occupying. இந்த அம்மா சசிகலாவுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. அவர்கள் வந்து ஒரு உசர்பர். அவர்கள் நாமினேட் பண்ணியிருக்கிறது அதுவும் செல்லாது. They will be removed. They will be removed. They will be removed from the position that they are occupying. Thereafter the party will be left with healthy and sane people. நல்ல people வந்து அதில் இருப்பாங்க. அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் செயல்பட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை தருவார்கள். தீபா வேண்டுமென்றால் இணைந்து கொள்ளலாம், ஆர் விருப்பப்படாவிட்டால் அவர்கள் சென்று விடலாம். அதிமுகவிலே அனைவரும் வந்து இணைவார்கள் என்ற பார்வை அவர்கள் கொடுக்க, பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையில அடுத்ததாக ஒரு ஆட்சி மலரும் அப்படிங்கறது உங்களுடைய பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய இறுதியான பார்வை பெற வேண்டும். இது தேர்தல் வந்தால் மக்கள் யார் பங்கேற்கான்றது தெரியும். அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தலாக இருந்தால் எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, மக்கள் சில கேள்விகளை எழுப்புவாங்க. மக்கள் மனதில் அந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் போது அதுக்கான திரும்ப நம்ம ISO 9002 வாங்கின ஹாஸ்பிட்டலில் ஏன் கேமரா இல்லை, 22ஆம் தேதி எப்படி அட்மிட் ஆனாங்க, 23ஆம் தேதி இறுதிச்சடங்கு பண்ண தேவாதி எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனார், மக்கள் நிறைய ஐயப்பாடுகள்லாம் இருக்குது. இந்த ஐயப்பாடுகளை விடைகளை மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த விடையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தேர்தல் வரும்போது சரியான பதிலடி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் தலைவி தீபா அவர்கள் தலைமையிலேயே ஒரு மிகச்சிறந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி விரைவில் தமிழகத்துக்கு அமையும். மத்திய அரசு நம்ம தமிழகத்துக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய எல்லாத்தையும் கைத்து போட்டிருக்கோம். அப்படி இல்லாமல் இந்த மாநில உரிமைக்காக, காவிரி பிரச்சனைக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக போராடக்கூடிய ஒரு சக்தியாக மக்கள் தலைவி தீபா விளங்குவார். வருவாங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கேம். ஒவ்வொருத்தரும் போர்டில் காயின்ஸ் நகர்த்திட்டு இருக்காங்க. யார் வேண்டுமானாலும், எந்த அணி வேண்டுமானாலும் எந்த ஒரு அணியுடன் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னுடைய கணிப்பு ஒரு முறையாவது ஒரு தேர்தல், ஏன்னா இப்போ வரது வந்து பெரிய சட்டமன்ற தேர்தல் கிடையாது, இப்போ வரப்போகிறது உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, இல்லாட்டி RK நகரில் ஒரு இடைத்தேர்தல் வரும், அவ்வளோதான். அந்த ஏதேனும் ஒரு முறையாவது இந்த இரண்டு அணிகள் தங்களுடைய பலத்தை மக்கள் முன் கொண்டு போய் ஐ திங்க் நிச்சயமாக திரு OPS அணி அவ்வாறு, ஏன்னா இப்போ திரு OPS அணி திருப்பி இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வெளிநடப்பு செய்து இந்த கிரெடிபிலிட்டி மக்களிடையே அவர்கள் பெற்றிருக்கிற இது வந்து ஃபுல்லாகவே போயிடும். ஸோ OPS-ஐ வந்து ஒரு தலைவராக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறது இந்த வெளியே வந்த பிறகுதான். ஸோ அதை வந்து உடனே அவர் எழுப்பாருங்கிறது நான் எதிர்பார்க்கல. ஒரு முறை தேர்தலில் சந்தித்து அதில் யாருக்கு என்னென்ன பலம் என்று தெரிந்த பிறகு நிச்சயமாக ஒரு காம்ப்ரமைஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த காம்ப்ரமைஸ் வந்து அடுத்த வாரம் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை.
ஏதேனும் ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு அவர்களுடைய பலத்தை தெரிந்த பிறகு ரெண்டு பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் வருது அதிமுகவுக்கு நல்லது. ரைட். ஸோ ஒரு தேர்தல் தான் அதற்கான அளவுகோலா இருக்கும்ன்ற பார்வை தான் மீண்டுமே முன்வைக்கப்படுது. அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறது நம்ம கெஸ் பண்ண முடியாது. அதுவுமே தேர்தல் வரும்போது தெளிவாயிடும். ஆர்கே நகர்ல போட்டிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்கோர்ஸ் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் தான் ஒரு மிகப்பெரிய அளவுகோலாக இருக்க போகிறது என்பதை இரண்டு பார்வையாளர்களுமே சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நேர்களே, இந்தியாவுடைய மூன்றாவது பெரிய கட்சி என்று 2014 முதல் 16 வரை தொடர்ந்து பேசப்பட்டு வந்த ஒரு இயக்கம் இன்றைக்கு 3 பேர் அந்த இயக்கத்திற்கு உரிமை கோரி கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். தமிழக அரசியல் வரலாற்றில் இது நாம் பார்க்காத சம்பவங்கள் அல்ல. அதிமுகவிலே இது போன்ற சம்பவங்களை பார்த்திருக்கிறோம். திமுகவிலே திரு வைகோ அவர்கள் போட்டி பொதுக்குழு நடத்தியதை பார்த்திருக்கிறோம். இப்படி பல்வேறு விஷயங்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் தொடர்ந்து நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த பிரச்சனை இதில் எப்படி முடிய போகிறது, இந்த 3 அணிகளில் எந்த அணி அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் ஒரு அளவுகோலாக இருக்கும் என்றால் மக்கள் முடிவுக்காகவும் நாம் தொடர்ந்து காத்திருப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 5 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.